தமிழ் மக்களுக்கு வணக்கம். தர்மஸ்தலா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. தர்மஸ்தலா என்பது அது ஒரு க்ஷேத்திரம். அது வந்து சிவன் கோவில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது. இது குறித்த ஒரு சர்ச்சை வந்து சில வாரங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நீங்க ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இது குறித்த ஒரு இன்டர்வியூ வந்து இந்த சர்ச்சை ஆரம்பித்த பொழுதே நான் இது குறித்த ஒரு இன்டர்வியூ வந்து வருண் கிட்ட நான் குடுத்துருந்தேன். அதிலேயே ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருந்தேன். தர்மஸ்தலால இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இது வந்து பொய் குற்றச்சாட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு அவர்ட்ட நான் அந்த இன்டர்வியூலயே வந்து குறிப்பிட்டிருந்தேன். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க, பல தகவல்கள், அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒண்ணு என்னன்னாக்க, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், அவங்க வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அப்படின்னு எஸ்ஐடி அப்படின்னு ஒண்ணு அமைத்து, ஒரு விசாரணை குழுவை அமைத்து, அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்கிறார்கள். அதாவது அந்த அ அ தர்மஸ்தலா பக்கத்தில ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதிக்கரை ஓரம் வந்து நான் பிணங்களை எல்லாம் நூற்றுக்கணக்கில் பிணங்களை எல்லாம் புதைத்தேன். அப்படின்னு சொல்லி பகீர் குற்றச்சாட்டை ஒரு நபர், அவர் யாரு, என்ன அப்படின்றது அவருடைய அடையாளம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா, அடையாளத்தை மறைத்து வைக்க வேண்டும். என்னன்னா, மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடைய நபர்கள் குறித்து முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிற பொழுது, அவருடைய பாதுகாப்பு என்பது நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த பாதுகாப்பை நம்ம வந்து உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய முகத்தை வந்து காண்பிக்காமல், அவர் அடையாளத்தையும் மறைத்து, முகமூடி மனிதர், மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லி அவர் அறியப்பட்டார். அவர் பல பகீர் குற்றச்சாட்டுக்களை வைத்தார். அவரை வைத்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேட்டிகள் எடுக்கப்பட்டன. இந்த பேட்டிகள்ல ஒரு பேட்டர்ன் நீங்க பார்க்க முடியும். இந்த பேட்டர்ன் என்ன அப்டின்னா, ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டு எத்தகையது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுக்கு ஆதாரங்களுடன் அவர் வைக்கிறாரா என்றால் இல்லை. அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, 8 ஆண்டுகளுக்கு முன்னர், 10 ஆண்டுகளுக்கு முன்னர், 15 ஆண்டுகளுக்கு முன்னர், நான் அங்கே பணி செய்து கொண்டிருந்த பொழுது, எனக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவுகளின் அடிப்படையில நான் வந்து செயல்பட்டேன். அப்ப நான் என்ன செயல்பட்டேன்னா, அந்த பிணங்களை எல்லாம் கொண்டு போய் புதைப்பது என்பதுதான் எனக்கு பணிக்கப்பட்ட வேலை. அதை நான் செய்தேன். இதை வெளியே சொன்னால் உன்னை கொன்று விடுவோம் என்று என்னை மிரட்டினார்கள். அதனால் நான் அதை செய்து கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் முடியவில்லை என்று முடிவெடுத்து நான் அங்கிருந்து விலகிவிட்டேன். நான் விலகிய பிறகும் என்னை மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அதை பற்றி நான் பேசாமல் தவிர்த்தேன். இப்பொழுது திடீரென்று எனக்கு பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனால் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். இதை மையமாக வைத்து பல ஹேஷ்யங்கள், அது நமக்கு நல்லா தெரியும். மீடியா, சோஷியல் மீடியா இது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அதுவும் ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு ஸ்தலத்தின் மீது அந்த குற்றச்சாட்டு வரும்பொழுது, அதற்கு கண், காது, மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பேசுவது அப்படின்றது ரொம்ப ஈஸி இல்லையா? அதை செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னாக்கா, தோண்ட தோண்ட குவியல் குவியலாக வரப்போகிறது பிணங்கள். இவ்வளவு மண்டை ஓடுகள் கிடைக்கப் போகிறது, இவ்வளவு எலும்பு துண்டுகள் கிடைக்கப் போகிறது, இப்படியெல்லாம் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா, சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிஆர்பி கிரானைட்ஸ் அப்படின்ற ஒரு மதுரையைச் சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து இந்த கிரானைட் கற்களை எல்லாம் வந்து குவாரிகளிலிருந்து தோண்டி எடுக்கிறார்கள் அப்படின்றது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யார் ஆட்சியில் இருந்தாலும் இவர்கள் வந்து கோல் வச்சுக்கிறார்கள். இந்த குவாரியில் இதிலிருந்து இவர்கள் எடுக்கக்கூடிய, தோண்டக்கூடிய இந்த கிரானைட் கற்களை வந்து எடுப்பதை எதிர்ப்பவர்களை வந்து கொன்று அங்கேயே புதைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் எழுந்தது. இது சார்ந்து இந்த கிரானைட் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இதற்காக ஒரு தனிநபர் விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டது. யார், நம்ம சகாயம் தலைமையில் அது வைக்கப்பட்டது. சகாயம் போய் அங்கே விசாரணை மேற்கொண்டார். விசாரணை மேற்கொள்ளும் பொழுது பகீர் தகவல்கள் எல்லாம் வந்தன அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னாக்கா, நாங்கள் வந்து அங்கே விசாரணை மேற்கொள்ளும் பொழுது, சோதனைகள் செய்யும் பொழுது அங்கே மண்டை ஓடுகள்லாம் கிடைத்தது அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியா மண்டை ஓடுகள்லாம் கிடைத்தா? அப்போ எத்தனை பேரை கொன்னீங்க? எத்தனை அப்பாவிகளை கொன்றீர்கள்? இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்த பொழுது, உண்மை என்ன அப்படின்னா, அந்த பிஆர்பி கிரானைட்ஸ் எடுத்த குவாரி இருக்கு இல்லையா? அந்த குவாரிக்கு பக்கத்திலேயே சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாட்டிலும் சோதனையை செய்திருக்கிறார்கள். சுடுகாட்டை தோண்டினா அப்புறம் மண்டை ஓடு வராமல் வேற என்ன வரும்? பன்னீர் சம்பா வரும். அப்போ அது வந்துருச்சு அப்படின்றதை வைத்து இவரெல்லாம் கொன்றுதான் புதைக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அது அப்படியே பிசுபிசுத்து போனது. இன்னி வரைக்கும்
அந்த சகாயம் அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கை இருக்குது பாருங்கள், அதை நீதிமன்றம் இன்று வரையில் திறந்து கூட பார்க்கவில்லை அப்படின்றது தான் எனக்கு வரக்கூடிய தகவல். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றை வைத்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசுவதற்கு அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியே, ஒரு ஒரு துறையே இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான சேனல்கள், இவர்களை வைத்து எதை வேண்டுமானாலும் அடித்து விடலாம். ஏன்னா பேச பேச அதற்கு வியூஸ் வர வர அதற்கு காசு என்று இருக்கும் பொழுது எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆதாரமாவது கீதாரமாவது அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது, நாம் அடித்து விடுறது தான் அப்படின்ற அளவில் இன்றைக்கு எல்லோருமே பேசி கொண்டிருந்தார்கள் இது குறித்து. அப்பொழுது ஒரு சிலர் மட்டுமே இல்லை. ஏனென்றால் அதோடைய பாரம்பரியம் நமக்கு தெரியும். அதாவது வீரேந்திர ஹெக்டே அவர்கள் வந்து இன்றைக்கி ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க அந்த தர்மஸ்தலம் என்பதனுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய அவருடைய சமூக சேவை அப்படின்னு எடுத்திங்கனாக்கா கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், அல்லது கிட்டத்தட்ட 80,000 பேர் ஒரு நாளைக்கு உணவு உண்கிறார்கள் அப்படின்றதாக இருக்கட்டும், அந்த தர்மஸ்தலம் பகுதி எடுத்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 350 கிராமங்கள் வந்து அவர்கள் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதாக இருக்கட்டும், பயனாளிகளாக இருக்கிறார்கள் என்பதாக இருக்கட்டும், இதையெல்லாம் குலைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சதியாக கூட இதை பார்க்கலாம் என்பதற்கான முகாந்திரங்கள் அதில் இருந்தது. கிரிமினாலஜி எடுத்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது குற்றவியல் நடைமுறை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது, 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. இந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கின்ற சமயம் பார்த்து மீடியாக்கள் அதை எடுத்து ஒரு 10 மீடியாக்கள் அதை பேசுவது, ஒரு 20 யூடியூப் சேனலில், ஒரு 100 யூடியூப் சேனல் அதை பேசுவது, இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னை நமக்கு வந்து உணர்த்துது. இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது திட்டமிட்டு ஒன்றை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் வரும் அப்படின்னு காத்திருந்த பொழுது தான் இன்றைக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல தகவல்கள் வெளியே வந்திருக்கின்றன. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் மேன் என்று இருக்கக்கூடிய அந்த முகமூடி நபர் இருக்கார் இல்லையா, இவர் சில உண்மைகளை அந்த காங்கிரஸ் அரசாங்கம், மதச்சார்பற்ற கட்சி இல்லையா அது, அந்த மதச்சார்பற்ற காங்கிரஸ் அரசாங்கம் நியமித்த அந்த ஆணையத்திடம், அந்த குழுவிடம், விசாரணை குழுவிடம் சில ஒப்புதல் வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இவர் சொன்னதை வைத்து கிட்டத்தட்ட 13 இடங்களில் தோண்டியிருக்கிறார்கள். அந்த 13 இடங்களில் தோண்டியதில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு மண்ட ஓடு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சில எலும்பு துண்டுகள் கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மண்ட ஓடு எலும்புகளை எல்லாம் வைத்து இவர்கள் உடனே அந்த பெண்களுடையது தான் என்றெல்லாம் பேசினார்கள். கடைசியில் அதை போய் டெஸ்ட் பண்ணால் அது ஒரு ஆணுடையது, அது அந்த நதிக்கரையோரம் கிடைத்திருக்கிறது அப்படின்னா அவர் தற்கொலை கூட செய்து கொண்டிருக்கலாம். சரியா? இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அவர் ஒரு மண்டை ஓடையை கொண்டு வந்து கொடுத்து, இந்த மண்டை ஓடு என்பது அந்த பெண்ணுடையது, நான் புதைத்த ஒரு பெண்ணுடையது, நான் பத்திரமாக எடுத்து வைத்தேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதை சோதனை செய்து பார்த்தால் அந்த மண்டை ஓடும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் சொல்வது போல இல்லை அப்படின்னு தெரிய வருகிறது. அதுக்கப்புறம் தான் இவர் மீது சந்தேகம் பாய்கிறது. இந்த 13 இடங்களையும் தோண்டி பார்க்கிறார்கள். ஜேசிபி வச்சு தோன்றாங்க, பல உபகரணங்கள்லாம் வச்சு தோன்றாங்க, இது உள்ளுக்குள்ளே போய் தேடி பார்க்கக்கூடிய ரேடார் மாதிரியான எக்யூப்மெண்ட்டில் வச்சுலாம் தோன்றாங்க. எல்லாத்தையும் வைத்து பார்த்த பொழுதும் அங்கே எதுவுமே கிடைக்கல. அப்புறம் தான் இவர் மீது சந்தேகம் எழுகிறது. அப்போ அவர் கேட்கும் பொழுது சில உண்மைகளை, பகீர் உண்மைகளை ஒப்புக்கொள்கிறார். அது என்ன அப்படின்னா, அவர் இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னர் அவர் அழைத்து செல்லப்படுகிறார். எங்கே என்றால் தமிழகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். தமிழகத்தில் ஒரு சில நபர்களுடன் அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த நபர்களிடம் பேச வைக்கப்படுகிறார். அந்த நபர்கள் அவருக்கு சில அறிவுரைகளை, உத்தரவுகளை கொடுக்கிறார்கள், அறிவுரைகளை கொடுக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நீ வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு சில பயிற்சியும் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டையே அவர் வைத்தேன் என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளிவருகிறது. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பெண்மணி, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சுதா பட் நினைக்கிறேன், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகள் அனன்யா பட் என்பவர் 2002 அல்லது 3 அந்த காலகட்டத்தில், 3 இல்லை 4 அந்த காலகட்டத்தில் அவர் வந்து தர்மஸ்தலத்திற்கு சென்றார். அப்பொழுது அவர் காணாமல் போய்விட்டார்
அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். அதன் அடிப்படையிலும் அங்கே விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பொழுது இப்பொழுது பகீர் தகவல்கள் வருகிறது. அவருக்கு மகளே கிடையாது, அதுவும் ஒரு பொய். அவரே ஒப்புக்கொள்கிறார், எனக்கு மகளே கிடையாது, நானே சும்மா என்னை சொன்னாங்க, பேச வச்சாங்க, நான் பேசினேன் அப்படின்ட்டு. அப்போது இது திட்டமிட்டு இங்கே ஒரு சதி நடந்திருக்கிறது. தமிழகத்தில் எதற்காக இந்த நபர், இந்த சின்னையா என்கிற நபர், இந்த மாஸ்க் நபர் யார் என்பது பெயர் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. அவர் தமிழகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் வைத்து அவருக்கு ஏன் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது, எதற்காக குறிவைத்து அந்த தர்மஸ்தலம் என்பது தாக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி வருது. இந்த மாதிரியான பல மதம் சார்ந்த இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்னரும் இதற்கான வரலாறுகள் இருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் நாமும் என்னென்னா, நமக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு எண்ண ஓட்டம் என்ன வரும்னா, ஓ இது பிரச்சனையாக இருக்கக்கூடாதோ அப்படின்ட்டு. ஆனால் அதையும் கடந்து 10 ஆண்டுகள் வாயை மூட்டு இருந்துட்டு எதுக்கு அவன் சொல்கிறான், 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் எதுக்கு சொல்கிறான் அவன் அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது நமக்கு புரிகிறது, இவர்களிடம் ஆதாரமே கிடையாது. வாய்க்கு வந்ததை புகாராக கொடுக்கிறார்கள், வாய்க்கு வந்ததை ஒரு ஒரு இதுதான் நடந்திருக்கும் என்று குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள், விமர்சனமாக வைக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் என்று தேடி சென்றால் எதுவுமே இல்லை அப்படின்றது தெளிவாகிறது. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வைத்து முழு ஆதாயத்தையும் அடையக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடு அமைத்த அந்த எஸ்ஐடி சொல்கிறது இதை. அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா ஏன் இவ்வளவு நாள் இந்த பகீர் குற்றச்சாட்டுக்களை வைத்தீர்கள் என்றால், அதற்கு பின்னர் இருக்கக்கூடிய சதித்திட்டம் என்னவாக இருக்க முடியும்னா, இந்த தர்மஸ்தலம் என்பது பல ஆண்டுகளாக இதை மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, மங்களூர் வரைக்கும், மைசூர்லேருந்து ஆரம்பித்து மங்களூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தர்மஸ்தலம் என்பதுடைய அந்த முக்கியத்துவம் என்பது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டது அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இவ்வளவு நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்கள் சொல்லி வைத்தார் போல அந்த குற்றச்சாட்டை வைப்பது, சொல்லி வைத்தார் போல இப்படித்தான் நடந்திருக்கும், குவியல் குவியலாக அங்கே பிணங்கள், இத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் கொலை செய்து புதைக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் பரப்பியது எதற்காக என்றால், அந்த சேத்திரத்தின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற உள்நோக்கம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது எந்த நிறுவனமாக இருக்கட்டும், ஜக்கி வாசுதேவ், எனக்கு ஜக்கி வாசுதேவோடைய செயல்பாடுகளில், இந்த ஈஷாவுடைய ஜக்கி வாசுதேவோட செயல்பாடுகளில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவருடைய பல கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் சொல்லக்கூடிய பல சித்தாந்தங்களையும் எனக்கு உடன்பாடு கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் அவர் மீது வைக்கப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகள் இருக்குது பாருங்கள், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் ஒரு தவறான நோக்கம் இருக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ என் போன்றவர்கள் ஜக்கி வாசுதேவை எதிர்க்கிறோம் என்றால், அது கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, எங்களுடைய மதம் சார்ந்த சிந்தனை ரீதியாக நாங்கள் அவரை எதிர்க்கிறோம். ஆனால் மற்றவர்கள் அவரை எதிர்ப்பது என்ன அப்படின்னாக்கா, இவர் எப்படி வளரலாம், இவருக்கு எப்படி இவ்வளவு பின்தொடர்பாளர்கள் வரலாம் அப்படின்றதற்காக எதிர்க்கிறார்கள் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்போது ஒரு வன்மத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தர்மஸ்தலத்தையும் அதுதான் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலை எல்லாம் எதிர்கொண்டு மஞ்சுநாத சுவாமி அருள் புரிவார், அதை எதிர்கொண்டு அதை வெற்றி பெறுவதற்கு அருள் புரிவார் என்பது வேறு விஷயம். ஆனால் எந்த அளவிற்கு போகிற போக்கில் ஒரு திட்டமிட்டு ஒரு சதி நடைபெற்றிருக்கிறது, இதற்கு யார் பணத்தை இறைக்கிறார்கள், யார் பின்புலமாக இருக்கிறார்கள் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் வருகிறது. போகிற போக்கில் நான் மாற்று மதத்தை பார்த்து இவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் என்றெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை. நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே முதல்ல நம்முடைய மதத்தின் மடங்கள் மீதான நம்பிக்கை வர வேண்டும். இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை சீர்தூக்கி பார்த்து, தவறு என்றால் தவறு என்று சொல்ல போகிறோம், அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த மனப்பான்மை வர வேண்டும். ஐயோ அது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, இந்த சந்தேகத்திற்கு முகாந்திரம் இருக்க வேண்டும். மீடியாவில் எதையோ கொண்டு நுழைக்கிறான்றதுனால அதை நம்பி போகக்கூடாது அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடியது. ஏன்னா மீடியாவில் திட்டமிட்டு எதை வேண்டுமானாலும் செய்தியாக இவர்கள் நுழைக்க முடியும் என்பதற்கான சிறந்த உதாரணமே இந்த தர்மஸ்தல விவகாரம் தான். இன்றைக்கு அந்த பெண்மணி சொல்கிறார், என்னுடைய மகள்னு எனக்கு கிடையவே கிடையாது, என் மகளே கிடையாது. ஆனால் அந்த மகள் இறந்து விட்டார்ன்ற அளவுக்கு ஒரு பரப்புரையை செய்ய முடிகிறது. அந்த மகள் காணாமல் போய்விட்டார், அவர் கொலை செய்யப்பட்டார், அவர் கொலை செய்யப்பட்டு அங்குதான் புதைக்கப்பட்டார், இத்தனை கதைகளும் கட்டப்பட்டன.
அதே போல இந்த சின்னையா என்பவன் மிக தெளிவாக இப்பொழுது சொல்கிறான், தான் சென்னையை தமிழ்நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டான். தமிழ்நாட்டில் வைத்து பயிற்சி அளிக்கப்பட்டது. என்னெல்லாம் குற்றச்சாட்டை வைக்க வேண்டும், இந்த குற்றச்சாட்டை நீ வைத்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டும் வரும். இன்னும் நிறைய பேர் சேர்ந்து கொள்வார்கள் உன்னுடன். அப்புறம் நிறைய பேர் சேர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது அந்த அந்த தர்மஸ்தலம் என்கிற சேத்திரத்தை மொத்தமாக முடக்கி விடலாம். இப்படின்றது தான் இவர்களுடைய திட்டம். அது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. அசிங்கப்பட்டு போய் நிற்கிறார்கள். இதற்கு நடுவில் செய்திகளை வெளியிட்டவர்கள், இவ்வளவு எலும்புகள் இங்கே கிடைத்தது, இவ்வளவு மண்டை ஓடுகள் இங்கே கிடைத்தது என்பவர்கள் ஏதாவது ஆதாரத்தை முன்வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. இப்போ எப்படி சப்பை கட்டுவார்கள் என்றால், அவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள், அதனால் அதை மூடி மறைத்து விட்டார்கள் அப்படின்ட்டு 13 இடங்களில் ஜேசிபி வச்சு ரேடாரை வச்சு தோண்டி எடுத்தும் எதுவும் கிடைக்கல. ஏண்டா கிடைக்கலன்னு கேட்டால், நீங்கள் மூடி மறைச்சிருப்பீங்கன்னா அப்போ போய் நீ அப்போ ஒரு முடிவை எடுத்து விட்டு தான் நீ இந்த விசாரணைக்குள்ளேயே வர. தர்மஸ்தலம் என்பதில் இதெல்லாம் நடந்திருக்கும் என்கிற முடிவை நீ ஏற்கனவே எடுத்து விட்டாய். அதற்கப்புறம் நீ அந்த விசாரணைக்குள்ளே வர அப்படின்னா உன்னை நான் தூங்குவது போல நடிப்பவர்கள் எப்படி எழுப்ப முடியும்? எழுப்ப முடியாது. அப்போ இந்த பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், இது எல்லா விஷயத்தையும் நடக்குது. பல்வேறு விவகாரங்களில் இது மாதிரி நடந்திருக்கு. பத்மா சேஷாத்ரி ஸ்கூலை பற்றி பரப்பிய அந்த விவகாரத்திலும் இது மாதிரி நடந்திருக்கு. இங்கே ஒரு நாட்டிய அந்த கல்லூரி, அங்கேயும் கலாச்சேத்ரா, அங்கேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்களாக ஒரு அனுமானங்களை கொண்டு வந்து அதை திணிப்பதற்காக ஒரு 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 நரேட்டிவை கட்டமைத்து அதற்கு ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை வைத்தும் நூற்றுக்கணக்கான மீடியாக்களை வைத்தும் நீங்களாக ஒரு பொய் கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்தி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அந்த வழக்கு வருவதற்கு முன்னரே நீங்களே ஒரு விசாரணையை நடத்தி முடித்து தீர்ப்பையும் கொடுத்து மக்கள் மனதில் ஒரு கருத்தியலை கொண்டு போய் திணிக்க முயற்சிக்கிறீர்கள். அதில் இறுதி வெற்றி யாருக்கு கிடைக்கணும்? உண்மை யாரிடம் இருக்கிறதோ, எவரிடம் இருக்கிறதோ அதுதான் வெற்றி பெறுவார்கள். அதுதான் இப்பொழுது தர்மஸ்தலம் விவகாரத்திலையும் நடந்திருக்கிறது. இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நான் அவ்வளோ நாள் பேசலைன்னு. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன், தர்மஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் பொய் புகார்கள், இவையெல்லாம் திட்டமிட்டு வன்மத்துடன் பரப்புகின்ற செய்திகள். அந்த வன்மத்துடன் பரப்பப்படுகின்ற இந்த செய்திகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதை ஆரம்பத்திலேயும் சொல்லி வந்தேன். இன்றைக்கு அந்த உண்மையெல்லாம் வெளிவருகின்றன, ஆதாரத்துடன் வெளிவருகின்றன என்கிற நிலையில் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் இந்த மதத்தையோ இந்த சம்பிரதாயத்தையோ நீங்கள் எதிர்ப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. வரலாறுகள் இந்த சம்பிரதாயங்கள்லாம் எதிர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவைகள்லாம் என்னென்னா கருத்தியல் ரீதியாக எதிர்க்கப்பட்டிருக்கின்றன தவிர்த்து இது மாதிரி ஒரு வன்மத்தின் அடிப்படையிலும் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலும் பொய் புகார்களின் அடிப்படையிலும் போலி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் அதை நடந்தது கிடையாது. அப்படியே நடந்தாலும் அதையும் கடந்து எங்களுடைய சம்பிரதாயமாக இருக்கட்டும், எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கட்டும், கோலோச்சும் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.